வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 30ஆம் தேதி சனிக்கிழமை, கார்த்திகை மாத அமாவாசை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரு ஸ்பூன் கல்லுப்பும் 10 ரூபாயும் இருந்தாலே போதும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும். பணவரவு பட்டைய கிளப்போம்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை 1 ரூபாய் கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு முழுமையா அடையும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இந்த நாள்ல நமக்கு அமாவாசை இருக்கு. சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். பொதுவா இந்த அமாவாசை மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கறதுக்கும் தடைகளை விலக்கிறதுக்குமான அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை நாள். அதுலயும் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். மகாலட்சுமி தாயார் இந்த நாள்ல தான் அவதரிச்சதா சொல்றாங்க. அந்த வகையில வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாளா இந்த அமாவாசை நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திகை மாசம் 15ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த வருஷம் 24வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 6ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச இந்த நாள்ல 6ங்கிற சேர்க்கை வர்றது இன்னமுமே விசேஷமானது. ஆக மொத்தம் இந்த அமாவாசை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. நமக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 4 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு கல்லுப்ப வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை தூக்கி போடக்கூடிய பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா பணவசியத்துக்காக 2 பரிகாரங்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நிலைவாசல்ல யாருக்குமே தெரியாம ரகசியமா செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க கையில எழுத வேண்டிய ஒரு சிஜில் சிம்பல் பத்தியும் இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கேன். இப்படி இந்த 4 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். முக்கியமா சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்களும் இந்த நாளை தவற விடாதீங்க. அடுத்ததா கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு, வீட்டுல தன தானியங்கள் சேர்றதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். அடுத்ததா இந்த பரிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிறதுக்காகவும், உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவை பூர்த்தி ஆகிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம். இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும்.
மகாலட்சுமி தாயார் பார்க்கடலை கடையும் போது அவதரிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில மகாலட்சுமி தாயாரோட பார்க்கடல்ல இருந்து வெளியில வந்த பொருள் தான் இந்த கல்லுப்பு. இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த கல்லுப்புக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த வகையில மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச இந்த நாள்ல கல்லுப்பை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்கும். அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் 10 ரூபாய் நோட்டு நமக்கு தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில 10 ரூபாய் நோட்டை வச்சு பல கோடி ரூபாய்களை ஈர்க்கிறதுக்கான அற்புதமான பரிகாரம் தான் இது. அடுத்ததா ஒரு பேப்பர், கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும். அன்ரூல்டு பேப்பரை எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், அது மட்டும் இல்லாம பால் பாயிண்ட் பென் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரி, இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த அமாவாசை நமக்கு நாளைக்கும் இருக்கு. அதனால ஞாயிற்றுக்கிழமை நாள்ல காலையில 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இருந்தாலும் பெஸ்டான டைம் பாத்தீங்கன்னா 6-6ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கிறனால இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் பெருமாள் கிட்டையும் மனசுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 10 ரூபாயில 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை வச்சு மடிச்சுக்கோங்க. அந்த 10 ரூபாயில இருந்து கல்லுப்பு கீழே விழாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்படி மடிச்சு வச்சிருக்கக்கூடிய 10 ரூபாயையும் அந்த கல்லுப்பையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்படி மூடினதுக்கு அப்புறமா பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்கணும்னு சொல்லி மகாலட்சுமி தாயார் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இப்படி உங்க கஷ்டத்தை சொல்ல சொல்ல அதுல இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் இந்த கல்லுப்பு உங்களுக்கு நீக்கி கொடுக்கும். 10 ரூபாயில இந்த மாதிரி கல்லுப்பை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கல்லுப்பை எடுத்துக்கொண்டு போய் உடனடியா தண்ணீர்ல கரைச்சிட்டு உங்க கிச்சன் சிங்க்ல ஊத்தி விட்டுருங்க. அப்படி இல்லனா உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல கால்படாத இடத்துல ஓரமா நீங்க இந்த தண்ணீரை ஊத்தி விட்டுருங்க. அடுத்ததா திரும்பியும் நீங்க பரிகாரம் செஞ்ச அதே இடத்துக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு இப்ப மகாலட்சுமி தாயார் கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய ரூன் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. ரூன்ஸ் பைண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது 2-3 ரூன் சிம்பலை சேர்த்து ஒரே சிம்பலா கொடுத்திருக்கிறதான் ரூன்ஸ் பைண்டிங்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல அந்த மாதிரியான ஒரு ரூன்ஸ் பைண்டிங்க தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது நமக்கு அபரிமிதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இந்த ரூன் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. சின்ன சைஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா 10 ரூபாய் நோட்டுக்குள்ள, அதாவது நம்ம கல்லுப்ப வச்சு அந்த பரிகாரம் செஞ்சிருந்தோம் இல்லையா, அதே 10 ரூபாய் நோட்ல இந்த ரூன் சிம்பலை வச்சு நீங்க அந்த 10 ரூபாய சுருட்டிக்கோங்க. இப்படி சுருட்டும் போது உங்களை பார்த்து உள்பக்கமா சுருட்டுங்க. நாம கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு வாழை இலைய உள்பக்கமா மடிச்சு வைப்போம். அந்த மாதிரி உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த ரூபாய் நோட்டை சுருட்டிக்கோங்க. இப்படி சுருட்டும் போது மறக்காம அந்த ரூன் சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரையும் 10 ரூபாய்க்குள்ள வச்சு இதை ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. எந்த கலர் நூல் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள்ல நூல் சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன், அதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த 10 ரூபாய் நோட்டை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர மாதிரி 1 நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன்ஸை 1 நிமிஷம் நீங்க சொல்லிட்டு இந்த ரூபாய் நோட்டை கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல அப்படி இல்லைன்னா பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. இந்த ரூபாய் நோட்டு 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு, அதாவது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அடுத்த மாசம் வரக்கூடிய அமாவாசை நாள்ல இந்த 10 ரூபாய் நோட்டை எடுத்து அதுல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த ரூன் சிம்பல் இருக்கக்கூடிய பேப்பரை நீங்க எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா 4-5 அந்த பேப்பரை கிழிச்சு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இந்த 10 ரூபாயை நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. உங்க வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கோவிலுக்கு அர்ச்சனை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கும் இந்த ரூபாய் நோட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, மஞ்சள் தூள் இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் கோவில் உண்டியல்ல போடுறதுக்கும் இந்த ரூபாய் நோட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது உங்க விருப்பம் தான். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.